குறுக்கம் புனித கருக்கரிய ஆங்குவதே எல்லா தேசங்களும் எல்லா நாடுகளையும் ஆளும் சர்வ வல்லவரறிய பரிசுக்க ஆவியானவரே, இக்கரிய நன்னலை கண்களுக்காக நான் தம்மை ஆராதிக்கின்றேன். As today is the most legendary day among every 14 days comes the auspicious event or auspicious time of spring denotes the pre-autumn stage or post-spring stage in fall always in the mid of June. This day also belongs from this day mid-June starts. Till yesterday, first half of the June completed. வணக்கம், இது பவுல் சுதர்ஷன் நிதிஷ் சேனல். இந்த சேனலில் நான் பதிவிடும் ஒவ்வொரு நகர்குறிப்பும் அல்லது விவரங்களும் வெளிப்படையானது அல்ல. ஒரு சிலது ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோஸ், இன்னொரு சில வீடியோஸ் கிராஃபிக் கேமரா ஷோக்கில் இருக்க வீடியோஸ், அதுவும் ஒரு சில வீடியோஸ் வெறும் இமேஜஸ் கொலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ இமேஜஸ் எல்லாம் ஃபேவரட் இமேஜஸ், நோ காப்பிரைட் இமேஜஸ் suited for every particular video are chosen and matched and the type of videos are also there. இந்த வீடியோவில் பவுல் சுதர்ஷன் நிதிஷ் சேனல் அறிமுகப்படுத்துவது. இந்த வீடியோவில் நான் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளேன். நேற்றைய நன்னாள் அரிய வியாழக்கிழமை, நேற்றைய புனித வியாழக்கிழமை, நேற்றைய சந்திராஷ்டம நிலைப்படி பரணி கார்த்திகை, அதாவது நேற்றைய தினத்தின்படி, அதாவது பிரதமை முந்தானேத்தி ஒரு நாள் முந்தைய நாள், நேற்றைய தினத்திற்கு முந்தைய நாள்தான் பௌர்ணமி உதித்தது. திதிக்குவம் பௌர்ணமி திதி. நல்ல நேரம் கௌரி நல்ல நேரமும் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை. நேற்றைய முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை மங்கள வாசக கிட்டத்தட்ட பிரதமை தேதி 28/12 அல்லது 4:22 வினாடியில் உள்ளது. அதன் பிறகு கியா சிக்க மரண யோகம். இஷ்டி காலமும் நேற்றைய தினம் முந்தாநாள் தினம் கியா சிக்க மரண யோகம், சிக்க யோகமும் கலிக்கூறும். முந்தைய நாள் இப்பொழுது பௌர்ணமி. அன்றைய இரவு என்னால் இருக்க முடியவில்லை. இந்த வீடியோ முழுவதும் பௌர்ணமியின் சிறப்பம்சத்தை பற்றியே குறிப்பிடுகிறேன். இப்பொழுது நான் வீடியோ எடுக்கின்ற நேரமும் நான் தெளிவாக குறிப்பிட்டால் அதில் எந்த ஒரு அச்சமும் ஐயமும் தேவையில்லை.
நான் என் மக்கமாகியில் இப்பொழுது இத்தகைய நேரம் இப்பொழுது சரியாக 12:40 12:50 1 மணி ஆக வல்லது. கிட்டத்தட்ட 1 மணி இப்பொழுது நேரம். நான் எங்கவித பேய் பிசாசு மனுஷங்களுக்கும் பயப்பட மாட்டேன். ஆதலால்தான் இத்தகைய நேரத்தை தேர்ந்தெடுத்து மேலே தைரியமாக வந்துள்ளேன். ஏனென்றால் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் இத்தகைய ஒரு சில நேரத்தில் இருக்கிறதான் அந்த வீடியோவானது முழுவதும் பலனை கொடுக்கின்ற வீடியோவாக இருக்கும். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். பௌர்ணமி இத்தகைய பௌர்ணமி தமிழ் மாதம் வருஷம் கோடி வருஷம் தொடங்கி முடிந்தது. இது விசுவாவசு வருஷம். விசுவாவசு வருஷத்தின் பெயர் என்னவென்றால் விசுவாசத்தை குறிக்கிறது. இத்தகைய வருஷம் துவக்க முதல் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை பிறந்தது சித்திரை. சித்திரை பிறந்து முடிந்தது. சித்திரை முடிந்த நாள் என்னவென்றால் மே. இங்கிலீஷ் கலண்டரின்படி மே 14 மே 15 மே 15 வைகாசி 1 ஆரம்பித்தது. கடந்த திங்கட்கிழமை அங்குதான், அதாவது பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை, கடந்த செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. அதுக்கு முந்தைய நாள் தான் வைகாசி விசாகம் திங்கட்கிழமை. வைகாசி விசாகத்தை பற்றி நான் அங்கு குறிப்பிட்டுள்ளேன் எல்லா வீடியோவிலும். ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசையிலும், அதாவது சிரவண பௌர்ணமி நவராத்திரியில் சிரவண நவராத்திரி துவங்கும் அத்தகைய சர்வாலய அமாவாசை அந்நாள் துவங்கி அடுத்து சிரவண அமாவாசை வரையிலும், அதுக்கு முந்தைய நாள் வரையிலும் ஒரு சில கௌரி விரதமும் ஒரு சில பிராணயக்ன விரதமும் இருக்க கடவர். யூஸ்வலி சாதாரணமாக என்னவென்றால் ஒவ்வொரு பௌர்ணமியும் எல்லா தெய்வீக சிறப்பம்சங்களும் எல்லா தெய்வீக சக்திகளும் நிறைந்த ராத்திரி தான் பௌர்ணமி ராத்திரி. ஆதலால் பௌர்ணமி நள்ளிரவில் எங்கே வேண்டுமானாலும் போகலாம், செல்லலாம், அதுவும் கண்ணன். ஆனால் அமாவாசை ராத்திரி இருக்கு. அந்த ராத்திரியில் ஒரு பூனை கூட வெளியில் பயந்துதான் செல்ல முடியும். ஏனென்றால் அன்றைய ராத்திரி மனுஷ பிசாசுங்க, மனுஷ சைக்கான், ஒரு சில பேய்கள் நாக்கை கொங்க போக்கு இப்படி கொங்க போகும். அதாவது பற்கள் கூர்மையாக இருக்கும். ஒரு சிலது விகாரமாக இருக்கும். கொங்கி கொகரி போன மனுஷ பேய்கள், விபத்துல சிக்கி அப்புறம் போல நொறுங்கின மனுஷ பேய்கள், கற்கொலையான மனுஷ சாக்கான்கள், பகற்கொலையான மனுஷ சக்கரக்கள், சுக்கு கொலையான மனுஷன் கொலைக்காரங்க, இவர்களெல்லாம் மிகவும் அருவருப்பானவைகள். இத்தகைய துராத்மாக்கள் துஷ்ட சக்திங்கதான் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு உலகம் தெரியும். ஏன்னாக்கா முந்தைய கர்ம வினைகளின் பலனைக்கேற்ப கடவுளானவர் தெய்வங்களானவர்கள், தேவர்களும் ஆனாலும் தெய்வக்கூறுகளும் ஆனாலும் அவர்களது சக்திகள் சிறப்பம், அவர்களது தெய்வீக மகத்துவங்கள் பலங்கள் எவ்வளவு நிறைந்திருந்தாலும் அதையும் காட்டிலும் எல்லா சக்திகளையும் காட்டிலும் இந்த அமாவாசை அங்கு
திடீரும் உண்டாகும். எண்ணுங்கள் எங்கு பார்த்தாலும் எள்ளும் இருக்கும். அப்படி இருக்க இந்த பௌர்ணமி ராத்திரியில் ஒரு சில ராசி குறிப்புகளை இப்பொழுது பதிவிருக்கிறேன். பௌர்ணமி இந்த பௌர்ணமியானது வைகாசி விசாகம் அன்றைக்கு மறுநாள் வைகாசி விசாகம் 26ஆம் தேதி வைகாசி 27ஆம் தேதி வைகாசி பௌர்ணமி திதி. அதற்கு முந்தைய நாள் கிருத்திகையாக இருந்தது. சந்திராஷ்டமம் ஆனது ரிஷப லக்னம் படி அசுப்பதியாக உள்ளது. அதிலிருந்து பௌர்ணமி அங்குதான் பரணி கார்த்திகையாகவும் பிரதமையாகவும் திதி வந்து பௌர்ணமி பரிகாரம் கைலம் சூலம் தெற்கு. வைகாசி விசாகம் அங்கு இங்கு நேற்றைக்கு வியாழக்கிழமை பரிகாரம் கூறியிருக்கேன். முந்தைய நாள் புதன்கிழமை பரிகாரம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் கயிர். தேக்கை நட்சத்திரமானது ஏறக்குறைய 4:23 அல்லது 11, 41, 33 அல்லது 41, 32, 30 நிமிடத்தில் துவங்கி முடியும். அதன் பிறகு ராஜயுகமும் மரணயுகமும் ஒன்றாக வரும். இப்பொழுது ராசிக்குள்ளாக போவோம். மேஷ ராசி நற்பலன்களை கொடுக்கும். அதுவும் வைகாசி விசாகம் ஸ்ரீ முருகப் பெருமாளுக்கு ஸ்கந்த பெருமாளுக்கு உகந்த 6 படை வீடுகளுள் மூன்றாம் வீடுதான் பழனி மலை. 4ஆம் வீடு பழனி மலைக்கு பிறகு சுவாமி மலை. அதாவது 3ஆம் வீடுதான். 1ஆம் வீடு திருக்கணியில் குழந்தை திருச்செங்கோல். 2ஆம் வீடு திருச்செங்கோல் இப்பொழுது விசேஷமானால் தைப்பூச திருநாள் அங்குதான் திருச்செங்கோல் முருகப்பெருமாள் சுப்பிரமணிய சுவாமி விசேஷம். அப்பொழுது முருகசுவாமிக்கு மாசி மகம் அன்று திருக்கல்யாணம் நடைபெறும். திருச்செங்கோலுக்கு சோழன் காமக்கரிவேலன் ஓம் ஸ்ரீ கார்த்திகேயா கடம்பா வீரவேல் வெற்றிவேல் தைரியவேல் சக்திவேல் கனகவேல் முக்குக்குமார சுவாமி வள்ளி தெய்வனையுடன் ஆரோக்கிய தேர் வாகனத்தில் பவனி, சப்பர வாகனத்தில் பவனி. காங்கேயம் ஸ்ரீ முருகப் பெருமாள் இன்றைக்கு வைகாசி விசாகம் அங்குதான் 6 படை வீடுகளுள் 6 பாலமுருகர், அதாவது ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பாலமுருகர் 6 குமாரர்கள் ஒரு 6 கன்னிகைகளின் பார்வையில் வழியில் வளர்ந்து வந்தனர். அங்கு வைகாசி விசாகம் அங்கு அக்கறைய புனித மகத்துவம் அக்கறைய எல்லாம் கூடி வரும் ஐஸ்வர்யமும் கனகானியமும் சுபமுகக்கமும் ஆகிய அக்கறைய இரவு காலத்திற்கு சாயங்காலமும் அங்குதான் சூர பத்மநாபன் கொடிய அரக்கனை வதைத்து தமது எல்லா பக்தர்களையும் காக்கார், எல்லா முனிவர்களையும் காக்கார், இந்த உலகினை மீட்கார். அசுர படைகளிடமிருந்து ஒரு பிரத்யேகமாக ரிஷிகளும் முனிவர்களும் விசேஷ கவகுலத்தில் யாகம் வளர்க்க ஓமம் வளர்க்க உதவினார். அதன் பிறகுதான் வள்ளி தெய்வனையை மணந்தார். வள்ளியை முதலில் மணந்து விட்டார். இப்பொழுது அங்கு அசுரப்படைகளை வீழ்த்திவிட்டு அது ஒரு மலை, அது ஒரு ராட்சச மலை, சூவார மலை என்று பெயர்.
சோகாச மலை சோகா சோகாச மலைகளில் சாரதி கொடுக்க தேருக்கு வெளிச்செப்பருக்கு பவனி நேற்று திருப்பத்தூர் ஸ்ரீ முருகப்பெருமாளுக்கு விசேஷம். புவனகுடி ஸ்ரீ முக்கமலையம்மன் முக்கமலையம்மன் ராஜேஸ்வரி அம்மனுக்கு பூமாலையினால் அபிஷேகம். நேற்றைய மருத்துவ குறிப்பு. பௌர்ணமி அன்றைய மருத்துவ குறிப்பானது புக்கு நோய் குணமாக கொடிவேரா என்ற வேரை தண்ணீரில் கொதித்து ஊற வைத்து உப்பங்கள் புண்கள் ரணங்கள் ஆகும் மனுஷ சொறிப்பவர்கள் தீரும். அதேபோல் நேற்றைய மருத்துவ குறிப்பானது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு காலவிகாய் முதல் மாதவிகாய் அதிலிருந்து 9 நாட்கள் குழந்தையின்மை இருந்தால் குழந்தை பாக்கியம் பெற குங்குமப்பூவை பருத்தி பாலுடன் உட்கொள்வது நல்லது. அதுவும் மஞ்சள் குங்குமம் கலந்த பாலில் குங்குமப்பூவை கலந்து உட்கொண்டால் சீக்கிரம் குழந்தை கிடைக்கும். நேற்றைய பொன்மொழி அதாவது பழமொழி. பிக்கனி ஒரு பொருள் நம்ப வேண்டாம், நல்லவன் கால் அடி சிறக்கும். எப்பொழுது கோழி கூவும் என்றால் கோழி கூவும்போது முட்டையிடும். அதாவது மனுஷ கோவணமானது வலுப்பெற அப்பொழுது கோழி குஞ்சுகளும் தங்க முட்டையிடும். அப்பொழுது கோழி கூவும். இதுவே மருத்துவ குறிப்பு. வைகாசி பௌர்ணமி அன்று எல்லா முருகப்பெருமாள் ஸ்தலத்திலும் குரு பூஜை உண்டு. அதுவும் நேற்றைய தினம் வியாழக்கிழமையாக அமைந்ததால் பாக்கியமைக்கு பிறகு மறுநாள் ஓம் ஸ்ரீமத் சத்குரு சச்சிதானந்த சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ஆனந்த கோடி பிரம்மாண்ட நமக் ராஜாதி ராஜா சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த சாய்ராம் சாய்ஷாம் சாய் ஈஸ்வர் ஸ்ரீ சாயி பிரபு ஸ்ரீ சாயி ரவிச்சங்கர் ஸ்ரீ சாயி கமல பாகம் சத்குணானந்தர் கேஜேஸ்வரி பிரபு ஸ்ரத்தா கபூரி பொறுமை நிஷ்கா என்ற கொள்கைகள் எப்பொழுதும் ஸ்ரீஹரி சாய்பாபாவின் திருஸ்தலங்களில் உண்டு. ஸ்ரீஹரி சாய்பாபாவானவர் இளமையில் சுயம்புவாக தோன்றினார். அவர் 1896 ஆண்டு 1896 ஆம் ஆண்டு அவரது எல்லா சீடர்களும் வழிநெடுக்க எல்லா சீடர்களையும் வரவழைத்து அவர் கற்ற எல்லா புத்தகங்களையும் எல்லா
காரகை மந்திரங்களையும் கற்றுக் கண்டார். அவரது ஆசானிய வாக்கையும் கற்றுக் கண்டார். இதுவே இத்தகைய வைகாசி பௌர்ணமி அன்று முக்கியமாக ஸ்ரீ பெரியபாளையம்மன் முத்துமாரியம்மன் நவதுர்க்கையில் சைலப்புத்திரிக்கும் ஸ்கந்தமாதாவிற்கும் குங்கும மாங்கல்யத்தால் மங்களேஸ்வரி ஓம் ஸ்ரீ மங்களேஸ்வரி பிரதிபாத்தியாயே ஓம் ஹீம் ஓம் க்ளீம் ஐம் க்ளீம் சாமுண்டீஸ்வராய வக் ஸ்வாஹா. பௌர்ணமி அன்று வழிபடும் தெய்வங்கள் கன்வந்திரி, எம்பெருமாள் அதே சிவபெருமாள் கைலாசபதி, அதிலும் ஜோதிலிங்கம், மகர ஜோதிலிங்கம். ஜோதிலிங்கத்திற்கு புஷ்ப மலர்களால் தரிசனம், மகர தரிசனம், ஆருத்ர தரிசனமும் செய்வது நன்கு. தீய சக்திகளான மனுஷ பிசாசுகளை துஷ்டமும் விலகிப்போக நன்மைகளும் சௌபாகியங்களும் உதிக்கும் இக்கரிய வைகாசி பௌர்ணமியை வாழ்த்தி இன்றைக்கான பலன்களையும் நேற்றைக்கான சந்திராஷ்டமத்தையும் ஒவ்வொரு ராசியின் கிரக அமைப்புகளையும் தெரிவித்தேன். சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய தட்சிண யோகம், சூரிய யக்ன கல 5ஆம் ஸ்கலத்தில் கர்ஷ்வா சந்திரனானவர் சந்திரனானவர் 9ஆம் ஸ்கலத்திலும் செவ்வாய் கோஷம் நீங்கும். புதன்கிழமை புத பகவான் பலன்களை அள்ளி கொடுப்பார். சனி பகவான் கஜகர்ண யோகமும் குபேர லக்ன யோகமும் இருக்கும். சனி பகவான் ஒரு சமயம் பழங்களை கொடுக்கும் தெய்வம், பழங்களை பலவிதமாக கொடுக்கும் தெய்வம். அதேபோல ஒரு சமயம் சனி பகவானானவர் காலனையை கங்கிக்கும் தெய்வம். அதாவது துஷ்ட பிசாசுகளின் யமனையை குறைக்கும் தெய்வம்தான் சனி பகவான். காரை வாகனக்கு எல் சாகத்தை வைக்க காரை வாகனத்தில் அவருக்கு வைக்கால் சனி கோஷமும் நீங்கும். செவ்வாய் கோஷம் நீங்க மார்க்ஸ் பிளானட் மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் மும்முக கடவுள். ஏனென்றால் மேஷம் ஏரிஸ், ரிஷபம் கேரஸ், மிதுனம் ஜெமினி, கடகம் கேன்சர், சிம்மம் ரியோ, கன்னி ராசி விர்கோ, துலாம் லிப்ரா, விருச்சிகம் ஸ்கார்பியோ, தனுசு சாடிகேரியஸ், மகரம் கேப்ரிகான், கும்பம் அக்வேரியஸ், மேஷராசி ஆரீஸ். மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் கல்யாண யுக்தி பெறும் நட்சத்திரம். ஞான யோகமும் நிறைந்திருக்கும். உடலில் எங்கவித சோறும் இருக்காது. மனக்கலக்கங்களும் குளிர்ச்சிகளும் சோம்பலும் ஒருவனிடமும் ஏமாக்காமல் ஏளனம் செய்யாமல் இருந்தாலும் பகையாளிகள் உன்னை சிலைக்கம் அராஜகம் செய்வார்கள். இலச்சையும் கிளர்ச்சிகளும் செய்யப்பட்டே இருப்பான்.
பரியாசக்காரன். எவ்வளவுதான் எவ்வளவுதான் அவர்களுக்கு பராக்கிரமங்களை காமிக்காலும் இப்பொழுது பௌர்ணமி நிலாவானது மறைந்துள்ளது. ஏனென்றால் மேக கூட்டங்களுக்குள் முழுவதும் மறைந்தது. இந்த காட்சியானது சங்கர கிரகணம் போல் காட்சி அளிக்கிறது. சங்கர கிரகணமானது பெரிய சங்கர கிரகணமும் சூரிய கிரகணத்திற்கு அடுத்ததாக வரும். 2 மாதமும் 3 மாதமும் கழித்து வரும் அந்த சங்கர கிரகணம்தான். அதுவும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்திலே வரக்கூடிய சங்கர கிரகணம்தான் பவர்ஃபுல்லான மிகப்பெரிய கிரகணம். அங்கு சூரிய கிரகணம் போல கர்ப்பிணி பெண்கள் அவர்களுக்கு கர்ப்பப்பையில் வலி இருக்கும். எப்பொழுது என்றால் அவ்வப்போது கிரகணம் நிலை பெறும்போது அக்கறைய சூரியனை பார்க்க விளங்கிகள். அதே போல் சந்திர கிரகணம் அங்கு லூனார் எக்லிப்ஸ் டியூரிங் ஜியோகிராஃபிக் கேலண்டர் during lunar calendar, அதாவது lunar calendar, ஜார்ஜியன் கேலண்டர் படி சோலார் எக்லிப்ஸ் சோலார் கேலண்டர். லூனார் எக்லிப்ஸ் அங்கு பேய் பிசாசுங்களுக்கு கொள்ளை அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் முக்கியமாக காய் கணக்கு உள்ளவர்கள், அதாவது குழந்தை கணக்கணியாக ஏதாவது குழந்தைகள் வீட்டிலே இருந்தால் சந்திர கிரகணம் அங்கு குழந்தையை கல்வி விடுவதற்காக கர்ப்பிணி ஆவியானது வரும். அதுவும் அது துஷ்ட ஆத்மா. அக்கறைய ஆத்மாவை விரட்டி விடுவதற்கு சந்திர கிரகணம் நிலை முடிந்துவிட்டு சந்திரர் கிரகணம் ஆகும்போதுதான் சரி சமம் அறிந்து சாதாரணமாகும். எத்தகைய சவால்கள் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையும் தெரிகின்ற பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி அன்று நான் குறிப்பிட்டுள்ள அம்மன் தெய்வங்களும் என் குலவழி குலக்காங்க ஸ்ரீ முருகப்பெருமாள். எங்கள் ஆகுப்படை வீடுகளையும் தரிசனம் செய்வது நல்லது. இவ்வாறு இத்தகைய வீடியோவை முடித்து வைக்கிறேன். மேலும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். சுவாரஸ்யமான தலைப்புகளுடன் சந்திக்கிறேன். Until then, it's goodbye. God bless you. If anybody like my channel, please subscribe and motivate my channel. கூடவே வலது பக்கத்தில் எனது சேனல் பேர் பவுல் சுதர்ஷன் நிக்கேஷ். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் செஞ்சு வைக்கணும். ஏதாவது வீடியோ கவர்ற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கீழே இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் செஞ்சுருங்க. இப்பொழுது மீண்டும் சந்திப்போம்.